நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்களோடு உயிராக தங்கியிருக்கிற நற்கருணை ஆண்டவரே, எங்களது எளிய அன்பையும் வணக்கத்தையும் ஆராதனையையும் இதோ இந்த அற்புதமான நேரத்திலே மாதா தொலைக்காட்சி குடும்பமாக ஒன்று சேர்ந்து உமக்கு கொடுக்கிறோம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயு உம்மை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அந்த காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொள்கிறார். அந்த அவருடைய வாஞ்சையை எண்ணி, சக்கேயு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவரிடம் நீர் மொழிந்தீரே. இதோ யோவான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இவரே என்று சொன்ன பொழுது அவருடைய சீடர்கள், ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது, வந்து பாருங்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு போய் உம்மோடு கூட தங்கச் செய்தீரே. இதோ இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கவிருக்கிற இந்த பகுதியிலே எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அந்த சீடர்கள் வாஞ்சையோடு கேட்கிற பொழுது அவர்களுக்கு செவிசாய்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மோடு தங்குகிற பொழுதுகள் மிக மிக அற்புதமானவை. இதோ இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தை எண்ணி, உம்முடைய இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக ஒன்று கூடி தங்கி இருக்கிற பேறு பெற்ற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பு தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை, உம்முடைய அருட்கொடைகளை வாரி வழங்கி தரக்கூடியது. சக்கேயுக்கு அதுவே மீட்பளிக்கின்ற ஒரு காரணியாக அமைந்தது. யோவானுடைய அன்பு சீடர்களுக்கு நீர் மெஸ்ஸியா என்பதை கண்டு கொள்கிற தருணமாக உம்மோடு தங்கி இருப்பது உணர்ந்தது. ஆம் ஆண்டவரே, நாங்களும் உம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் இன்னும் உம்முடைய அன்பை அனுதினமும் ருசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிற மக்களாக, அதிலே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதோ அத்தகைய ஒரு பாக்கியத்தை, அத்தகைய ஒரு இறை அனுபவத்தை இந்த ஒரு சில மணித்துளிகள் எங்களுக்கு நீர் நிறைவாக தந்தருளும். எங்களை வழிநடத்தும். ஆமென்.
எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. பாதாளம் ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் திறந்தவரே,
ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் திறந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, உயிரோடு எழுந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, சாவையெல்லாம் வென்று விட்டீர், சாத்தானை தோற்கடித்து விட்டீர். ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்து எல்லாம் வல்லவராய் உயிர்த்தெழுந்து மாட்சியோடு வீற்றிருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு தங்கும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆசையெல்லாம் நீர் எங்களோடு தங்கியிருக்க வேண்டும். நாங்கள் உம்மை போல மாற வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எதையோ நினைத்து இதுதான் வெற்றியை தருகிறது என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு வாழ ஆசையாயிருக்கிறோம். அதற்கு ஆண்டவரே, உம்முடைய இருத்தலை நீர் எங்களோடு தங்கி இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். நீர்தான் ஆனந்த பாக்கியம், நீர்தான் வெற்றி, நீர்தான் மகிழ்ச்சி, நீர்தான் உண்மை, நீர்தான் எல்லாமுமாக இருக்கிறீர். நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆண்டவரே பற்றி பிடித்துக் கொள்ள இதோ நீர் எங்களோடு தங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நல்ல தெய்வம். ஆண்டவரே, எங்களுக்காக நன்மைகள் செய்யக்கூடிய தெய்வம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் எங்களோடு இருக்கிறீர். எங்களை பற்றி பிடித்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை தூக்கி நிறுத்துகிறீர். ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதித்து எங்களை உயர்த்தி நிற்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, மற்றவர் கண்களுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது உம்முடைய பார்வையில் நாங்கள் உயர்வானவர்களாக தெரிகிறோம். காரணம், நீர் எங்கள் மேல் பேரன்பு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பேரன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்பிற்காக நாங்கள் இதோ இந்த வேளையிலே போற்றி பாடுகிறோம், நன்றி செலுத்தி பாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோடு தங்கியிருந்து எங்களை உயர்த்துபவரே, எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஜெயிக்க வைப்பவரே, எங்களோடு தங்கியிருந்து எங்களை நலமாக்குபவரே, எங்களோடு தங்கியிருந்து எங்களுக்கு நன்மைகள் செய்பவரே, ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தங்கியிரும் எங்களோடு, எங்களை உயர்வடைய செய்யும், எங்களுக்கு வாழ்வை தாரும். நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி.
ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லையே என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லையே உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே புடமிட்டுருக்கி நீர் என்னையும் நீர் உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே புடமிட்டுருக்கி நீர் என்னையும் நீர் இத்தனை அன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆழ்வனத்தின் துக்க பாரமெல்லாம்
உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நட்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்வுகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்னோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார்.
அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாக உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே இறைவா, எங்களோடு தங்கும் எல்லா ஜெபத்திலுமே மிக சிறிய ஜெபம் என்ற போதிலும் வலிமையுள்ள ஜெபம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களோடு தங்கும். என்றும் வாழும் இறைவா, எங்களோடு என்றும் வாழுகிறீர், தங்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அழுது புலம்பக்கூடிய அந்த சகோதரிகளைப் போல ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்களும் உண்மை அறியாத வண்ணமாக, ஆண்டவரே எங்களோடு இருந்திருந்தால் என்று சந்தேகத்தோடு நாங்கள் பேசியிருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் நீர் உண்மையிலேயே எங்களோடு தங்கி இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்வதற்கு சில நாட்கள் நேரங்கள் ஆகியிருக்கிறது. ஆண்டவரே, மன்னிப்பு கோருகிறோம். நீர் முழுமையாக எங்களோடு தங்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை முழுமையாக நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஏனெனில் அதுவே உமது பெயராகவும் இருக்கிறது. இருப்பவராக இருக்கின்றவர் நாமே என்று உண்மையே நீர் எங்களுக்கு அடையாளமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நம்புவது என்பதே மிகப்பெரிய ஜெபம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அது எங்களுக்கு வலிமை தருகிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர், அது எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர், அது எங்களை உந்தி தள்ளுகிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வலிமையூட்டுகிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு அழைத்துச் செல்கிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர், நோய் நொடிகளில் நலப்படுத்துகிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவா, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதன் அடையாளமாக இதோ நற்கருணையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர், இறை வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். We have the meal and the menu. வேறு எல்லா திருச்சபைக்கும் இல்லாத வகையில் ஆண்டவரே, இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு நற்கருணையாக the meal, இறை வார்த்தையாக the menu, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, வலுவூட்டுகிறீர், எங்களை வளர்ச்சியடை செய்கிறீர், உற்சாகப்படுத்துகிறீர், உரமூட்டுகிறீர். நன்றி ஆண்டவரே, உங்கள் இருத்தலுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்பதை உணரச் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே,
எங்களோடு தங்கும் இயேசுவே. சிதறிய சீடர்கள் சிறப்புடன் பணி தொடர பரிசுத்த ஆவியை பெற்றனரே. சிதறிய சீடர்கள் சிறப்புடன் பணி தொடர பரிசுத்த ஆவியை பெற்றனரே. எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சிலும் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியாய் தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனை மாற்றிடுமே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சிலும் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியாய் தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனை மாற்றிடுமே. எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. முறை மறுதளித்து திருச்சபை தூணாக பரிசுத்த ஆவியை பெற்றாரே. மும்முறை மறுதளித்து திருச்சபை தூணாக பரிசுத்த ஆவியை பெற்றாரே. எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சிலும் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியை தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனை மாற்றிடுமே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சிலும் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியை தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனை மாற்றிடுமே. எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. ஆமாண்டவரே, எங்களோடு தங்கும். உம்முடைய பிரசன்னம் இருந்தால் எங்களுக்கு வாழ்வு உண்டு. உம்முடைய பிரசன்னம் இருந்தால் எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி உண்டு. உம்முடைய பிரசன்னம் இருந்தால் எங்களுக்கு நலம் வாழ்வு உண்டு. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம், மகிழ்ச்சியாய் சமாதானமாய் அன்பாய் நலமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, அதற்காகத்தான் நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே மனூர் எடுத்து வந்தீர். இமானுவேல் கடவுளாக எங்களோடு தங்குகிற தெய்வமாக நீர் இந்த உலகத்திலே வந்தீர். எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்தீர். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ நலம் தரும் வார்த்தைகள், எத்தனையோ புதுமைகள் என்று சொல்லி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் செய்தீர்.
கடைசியாக தன் உயிரையே சிலுவையிலே கொடுத்தீர், இரத்தம் சிந்தினீர், எல்லாவற்றையும் செய்து இதோ நான் உங்களுக்காக உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உயிர்த்தெழுந்து எங்களோடு வாழ்வதற்காய், எங்களை நலப்படுத்துவதற்காய், எங்களை வளப்படுத்துவதற்காய், எங்களை வாழ வைப்பதற்காய் இதோ இந்த தினத்திலும் கூட நற்கருணை பிரசன்னமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான பிரசன்னத்திற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு வாழுகிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணரச் செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனமான வாழ்க்கையிலே இதை நாங்கள் பல வேளைகளிலே மறந்து போகிறோம். நீர் எங்கோ போய்விட்டீர் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு சவால்களையும் பிரச்சனையும் நாங்கள் சந்திக்கிற பொழுது, வேதனை நிறைந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது, என் ஆண்டவர் என்னிடத்திலே இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே அங்கலாய்க்கிறோம், ஆதங்கப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களுக்கு நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்து அந்த பிரசன்னத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாக, தைரியத்தை பெற்ற பிள்ளைகளாக, வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளும் எங்களால் வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கையோடு நடைபெற செய்ய ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளம் உடைந்து போகிற சூழ்நிலைகள் பல உண்டு, மனம் காயப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகள் பல உண்டு, கண்ணீர் விட்டு அழுகிற சூழ்நிலைகள் உண்டு. இதோ இறக்கை இழந்த பறவை போல துடித்து, இதோ எங்களுக்கு வாழ்வில்லையே, எங்களுக்கு வழி இல்லையே என்று சொல்லி கதறி அழுகிற நேரங்கள் உண்டு ஆண்டவரே. இதோ பல மனிதர்கள் எங்களை இகழ்ந்து பேசலாம், ஏளனப்படுத்தலாம், எங்களை ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி எங்களை அடிமைப்படுத்தி கிடக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு இந்த நேரத்திலே உணர்த்தி அருளும். இது போன்ற சூழ்நிலைகளிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இன்னும் ஆழமாக உறுதியாக நம்பும்படியாய் செய்யும் ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் வாழ்கிறீர் என்பதை நாங்கள் உணரும்படியாய் செய்யும். உம்முடைய பிரசன்னம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே. எல்லாம் தருகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வு கொடுத்து இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து அன்றாடம் பேணி பராமரிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. இது நாள் வரை நீர் அப்படியாய் பராமரித்து வந்தீரே. வருகின்ற காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பராமரிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள செய்தரலும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட உறுதியான நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் உடைய பிரசன்னத்தை அன்றாடம் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நல்ல மனதை தாரும். ஆமேன். உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை போல ஒடிந்த கிளையாய் கரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறே. என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறே. என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா.
என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? திசைகாட்டு படகாய் கவிகின்ற வேலை பயணத்தின் துணையாய் நீ வாருமே. எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேலை நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே. இறைவா வலுவூட்டி வழிகாட்டுமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை போல ஒடிந்த கிளையா தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. ஆண்டவரே, எங்கள் பாறையும் அரணும் கோட்டையுமாய் இருப்பவரே, எங்களுக்கு எல்லாமாய் இருப்பவரே, நீர் எங்களோடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இந்த உலகிலே வாழ முடியும். ஆண்டவரே, இன்றைய நாளிலே சிறப்பாக பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் பல்வேறு போர்களினால், கலகங்களினால், பிரச்சனைகளினால் பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற குழந்தைகளுக்காக, மேலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான பெற்றோர்களுக்காக, எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களது பிள்ளைகளெல்லாம் நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வளர்த்து அவர்களை ஆளாக்கினோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் யாரும் இல்லாமல் தனிமையிலே கிடக்கிறோம், எங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கின்ற அந்த வயதான பெற்றோர்களை இழந்து எங்களை யார் பார்த்து கொள்வார், எங்களுக்கு யாரும் இல்லையே, இதோ இந்த போர்களினால், இதோ இந்த கலகங்களினால், பல்வேறு பிரச்சனைகளினால், நாடுகளுக்கிலே இருக்கின்ற பிரச்சனைகளினால், மத பிரச்சனைகளினால், ஜாதி பிரச்சனைகளினால் பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற அந்த சிறு குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே யாரும் தனியாய் இல்லை, இதோ தாயினும் மேலாக நான் உன்னை அன்பு செய்கிறேன், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், உணர்கிறோம், நம்புகிறோம். ஆனால் யாருமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஏழை எளியவர்களை, தனிமையில் இருக்கின்ற இதோ இந்த பிஞ்சு உள்ளங்களை, இந்த வயதானவர்களை ஆண்டவரே, அவர்கள் தனியாய் இல்லை, அவர்களோடு இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேகர் இருக்கிறார்கள், அவர்களை அன்பு செய்வதற்காக இந்த உலகிலே நல்ல ஜீவன்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு உருவாக்கும் விதமாய் ஒரு மாற்றத்தை நீரே எங்கள் மனங்களிலே உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. தனிமையிலே இருக்கின்றவர்களுக்கு ஆறுதலை சொல்கின்ற மனப்பக்குவத்தை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள எண்ணத்தை, யாருமில்லாமல் தவிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் உயருகின்ற விதத்திலே எங்களால் முடிந்ததை செய்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
இதுதானே உயிர்ப்பின் செயல்பாடு, இதுதானே உயிருள்ள விசுவாசம். ஆண்டவரே, உயிரற்ற விசுவாசம், செத்த விசுவாசம் செயலற்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் அவரது உயிர்ப்பின் உடன் இருப்பை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நற்கருணையின் வழியாக நம்மோடு அவர் தங்கி இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். பெற்றுக்கொண்ட அவரது அன்பை, ஆற்றலை, உண்மையை, தைரியத்தை, ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதுதானே உயிர்ப்பின் வாழ்வு. எனவே இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவரே, இல்லாதவர்களோடு, தனிமையில் இருப்பவர்களோடு, அனாதை குழந்தைகளோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வை உருவாக்குகின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், என்னுடைய மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், என்னுடைய தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஆறுதலாக, அன்பாக கடவுள் கூடவே இருப்பதைப் போல ஒரு உணர்வை இந்த மாதா தொலைக்காட்சி எங்களது குடும்பத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஏராளமான மருத்துவமனைகளிலும் நோயாளிகளின் கண்கள் முன்பாகவும் இதோ ஆறுதலாய், அன்பாய் உம்முடைய பிரசன்னத்தை இந்த ஊடகங்கள் வழியாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். அன்பு தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, எங்கள் குடும்பங்களோடு தங்கி இருப்பதாக இந்த மக்கள் உணர்கிறார்கள். அத்தகைய ஒரு உணர்வை, அத்தகைய ஒரு எண்ணத்தை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு
இந்த மாதா தொலைக்காட்சி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அப்படி உணர்வுள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும், ஒவ்வொரு உறுப்பினர்களையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அற்புதமான உம்முடைய உடனிருப்பினால் அவர்களை ஆசீர்வதியும். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இதோ இந்த நேரத்திலே நான் உன்னை தொடுகிறேன். நான் எல்லா நேரங்களிலும் உன் கூடவே இருக்கிறேன். உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை கடந்து போகிற பொழுதும், உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் உன்னை மறந்து போகிற பொழுதும், நீ எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் இதோ உன்னுடைய அருகாமையிலே நான் இருக்கிறேன். உன்னை அணைத்துக் கொள்கிற தெய்வமாக, உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கிற, ஆசீர் வழங்குகிற தெய்வமாக நான் இருக்கிறேன் என்கிற தெய்வமாக அன்பு ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு உணர்த்தும். ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்துகிறீர், அவர்களை தொடுகிறீர், குணமாக்குகிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்யும். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இந்த பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் மகிழ்ச்சி காண, உம்முடைய அன்பிலே, உம்முடைய பராமரிப்பிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாப்பை உணர தொடர்ந்து இத்தகைய நோயாளிகளை வழிநடத்தும். அவர்களுக்கு பாதுகாப்பாக இரும். உம்முடைய ஆசிரை, அன்பை நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.